கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா, பிதா குமாரன் ஒருத்தரா ரெண்டு பேரா பார்த்தோம் இல்லையா. அதில் நம்ம தெளிவாக வசனங்களை பார்த்தோம். பிதாவாகிய தேவன் அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்கின கடவுள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்தோம் இல்லையா. சரி, அப்படி இருக்கும் பட்சத்தில் சில வசனங்கள் இல்லை, பிதாவும் குமாரனும் ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரி சில வசனங்கள் இருக்குதே என்று சொல்லி போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, முரண்பாடான வசனங்கள். அந்த முரண்பாடான வசனங்களுடைய பொருளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. அதில் முதல்ல பார்க்கும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அது ஒன்று. இரண்டாவது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். மூன்றாவது, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். நான்காவது, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். ஐந்தாவது, பிதா வார்த்தை பரிசுத்தாவி மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். சரிங்களா. அப்புறம் இன்னொரு முக்கியமானது பார்த்தீங்கன்னா, நானே அவர் அப்படி என்று ஒரு வார்த்தை ஒரு ஏசாயாவில், அது அப்போது அவர் இவர் தான், இவர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் கொள்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அநேக பேர் அபிப்பிராயப்படுகிறார்கள். ஸோ அதனுடைய பொருளையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம இந்த முரண்பாடான வசனங்களில் முதல்ல பார்க்குறது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதுக்கு பின்னாடி வர வசனங்களுக்கு கூட உங்களுக்கு தெரியும், அந்த வார்த்தை மாம்சமாச்சுன்னு படிக்கிறோம். அப்போது இது எப்படி ஆர்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதுலேயும் குழப்பம் இல்லை. இப்போ குழப்பம் இதில் என்ன, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதில் எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ தேவன் தான் வார்த்தையாக இருந்தார். அதாவது தேவன் தான்ங்கிறது இங்கே இயேசு கிறிஸ்து, அவர் தேவனாக இருந்தார், அதுக்கப்புறம் வார்த்தையாக இந்த பூமிக்கு வந்துட்டார், அதனால தான் அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று போட்டிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் அபிப்பிராயப்படுறாங்க. சரிங்களா. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த ஒரு வசனத்தை வைத்து கொண்டு நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு முடிவுக்கு வர முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சில இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தேவன் முதல்ல வர்ற தேவன்கிற இடத்துல பெரிய ஜி போட்டிருப்பாங்க, காட். இயேசு கிறிஸ்து வார்த்தைன்னு வர்ற இடத்துல சின்ன ஜி போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஆர்கியூமெண்ட்டில் கொண்டு வர முடியாது. இதை ஆராய்ச்சி பண்ண நிறைய ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கனவே உங்களுக்கு கடந்த கிளாஸ்லேயே சொன்ன ஞாபகம் இருக்கு இல்லையா, திருவிலியம் அப்படிங்கிற இந்த ஆர்சிஎம் ப்ராட்டஸ்டண்ட்டும் சேர்ந்து விட்ட அமால்கமேட்டட் பைபிள் இல்லையா, இந்த பைபிளில் அதுக்கு அருமையான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவர்களே கொடுத்த விளக்கம் தான் இது. பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவங்க போட்டது தான் இந்த பைபிள். உங்களுக்கு நல்லா தெரியும், நிறைய பேர் வீட்டில் கூட நீங்கள் வைத்திருக்கலாம். சரி பாருங்கள், அதில் பாருங்கள், யோவான் நற்செய்தின்னு போட்டு முதல் வசனம் பாருங்கள். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த கடவுளாயும் இருந்ததுங்கிற இடத்துல ஒரு இன்ட்டு மார்க், அதாவது ஒரு சின்ன ஒரு நட்சத்திரம் மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்ட்டு கொடுத்துருப்பாங்க அந்த பைபிளில். அதுக்கு கீழே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். அந்த இப்போ நம்ம ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம் இல்லையா, கீழே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என்னும் சொற்றொடரை அவ்வாக்கு கடவுள் தன்மை கொண்டிருந்தது எனவும் மொழிபெயர்க்கலாம். அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என்னும் சொற்றொடரை அவ்வாக்கு கடவுள் தன்மை கொண்டிருந்தது என மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்களே போட்டிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம், அவர்கள் ஒரிஜினலில் என்ன இருக்குதோ அதை தான் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தது உண்மை. ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் இங்கிலீஷில் இன் த பிகினிங் தேர் வாஸ் லோகோஸ்ன்னு இருக்கும், புரியுதுங்களா. அந்த லோகோஸுங்கிற வார்த்தை அதுக்கு தான் தமிழில் வார்த்தைன்னு போட்டிருக்காங்க. லோகோஸ்னால் பிரதிநிதின்னு அர்த்தம், அம்பாசிடர்னு அர்த்தம். அப்போது தொடக்கத்திலிருந்தே காண முடியாத பிதாவினுடைய, காணக்கூடாத பிதாவினுடைய பிரதிநிதியாக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்திருக்கார். பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் அப்படித்தான் இருந்திருக்கார். தேவனுடைய வார்த்தையாக இருந்திருக்காருன்னு என்ன அர்த்தம், அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே இங்கே சொல்லுவார், அவ்வளோதான். இப்போ போன கிளாஸில் கூட பார்த்தோம் இல்லையா, என்னுடைய உபதேசம் என்னுடையது இல்லை, என் பிதாவோடது. அப்போ என் பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன்
அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போது அந்த தேவனாக இருந்ததுங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அவர் தான் பிதாவாகிய தேவன், அவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆர்கியூ பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அந்த தேவன் என்கிற வார்த்தை ஒரு காமன் வேர்டு, ஒரு பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு சொல். நல்லா புரிஞ்சுங்க. இது பிதாவாகிய தேவனுக்கும் சில இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தேவன்கிற வார்த்தை. சாத்தானுக்கும் இப்பிரபஞ்சத்தின் தேவன் படிச்சோமா இல்லையா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்பிரபஞ்சத்தின் தேவன் எல்லாருடைய மனசையும் குருடாக்கிட்டான். அப்போது தேவன்கிற வார்த்தை மேலே வல்லமை உள்ளவர் என்று பொருள். அதனால தான் அந்த வார்த்தையை மனுஷனுக்கு கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அங்கே மோசே ஆரோன் 2 பேர் இஸ்ரேல் ஜனங்களை மீட்கிறதுக்கு அங்கே ராஜா கிட்ட போய் பேசணும். அப்போது மோசே சொல்கிறார், நான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லும்போது அதுக்கு என்ன சொல்கிறார் பாரு, நான் திக்குவாயினும் மந்தனாக்கமெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதுக்கெல்லாம் நிறைய விளக்கம் இருக்குது. மோசே திக்குவாயெல்லாம் கிடையாது, அவர் வாக்கிலும் செய்கிலும் வல்லவனானான்னு அப்போஸ்தலர்லாம் படிக்கிறோம். அப்போ ஏன் அந்த இடத்துல திக்குவாய் மந்தனாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. இன்னொரு நாள் அதை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ பாருங்கள், தேவன் மோசையை நோக்கி சொல்கிறார், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான். யார்? ஆரோன். மோசே கிட்ட சொல்கிறார், ஆரோன் ஜனங்களுக்கு உனக்கு பதிலாக ஜனங்களிடத்தில் பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல தேவன் அப்படின்னு மோசேக்கு சொல்லியிருக்கு. அப்படின்னா மோசே கடவுளா? நம்ம வச்சுக்கிற பைபிளில் தான் இருக்குது இல்லையா? அப்போ மோசே கடவுளானா இல்லை, ஆரோனை விட கொஞ்சம் மேலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார். அது மட்டும் இல்லை, பார்வோன் ராஜாவுக்கிட்டே, அந்த பார்வோன் ராஜா பற்றியே சொல்லும்போது பாருங்க, யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன் அப்படின்னார். அப்போ பார்வோன் ராஜாவுக்கு மோசே தான் கடவுளா? இல்லையா? அப்போ பார்வோனை விட மோசே பராக்கிரமம் செய்கிறவராக இருந்தார். அதுதான் முக்கியமாக இந்த தேவன்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். பாருங்கள், அதுலேயே நம்முடைய 82ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். நீங்கள் தேவர்கள் என்றும், தேவர்கள் அந்த வார்த்தை பாருங்க, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாம் உன்னதமானவருடைய மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். இதுவும் இயேசு கிறிஸ்து பேசினது தான். இங்கிலீஷில் எப்படி தெரியுமா இருக்கு? ஐ ஹாவ் செட் யூ ஆர் காட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்மளை தான் சொல்லியிருக்கு. அப்போ நம்மளாம் கடவுளா? தேவர்கள்னு தமிழ் இருக்கு, நிறைய பேர்த்து தேவர்கள், ஒருத்தர் தேவன். அப்போது இந்த இடத்துல நான் யூ ஆர் காட்ஸ் இங்கிலீஷில் இருக்குதுங்கிறக்கா நம்மளாம் கடவுளா? அப்போது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். இதே வார்த்தை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய 1ஆம் வருகையில் சொல்றார். யோவான் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவர்களா இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லை. பாருங்க, நான் தான் பழைய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கேனே, நீங்கள் எல்லாம் தேவர்கள் நான் சொன்னதாக நீங்கள் எழுதியிருக்கிறத வாசிக்கலையா? அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, யார் எழுதியிருக்கா, யார் தேவர்கள்? உடனே அதுக்கு விளக்கம் சொல்ல பாருங்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கு. அப்போ தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். இப்போ நம்மெல்லாம் ஒவ்வொருத்தரும் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவன் இல்லையா? அப்போ தேவன். அப்போ நம்மெல்லாம் கடவுளா? அப்போ தேவன் சொல்கிற வார்த்தை எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது மிக தவறாயிடும் இல்லையா? அதே தான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அது கரெக்ட். இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் இருந்தார், அவர் ஒரு உன்னதமான நிலைமையில் எல்லாத்துக்கும் மேல் இருந்தாருங்கிறது தான் தேவன் அப்படின்னு சொல்லி அங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்படியே இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று சொல்லும் பொழுது அது பாருங்கள், அந்த கம்பேரிஷன் சங்கீதத்தில் சொன்னதை எபிரேயருக்கு பவுல் எழுதுறார் பாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், குமாரனை நோக்கி. கவனிங்க, இப்போ யாரை பார்த்து பேசிட்டு இருக்கார்? குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. இந்த வசனம் யாரை பார்த்து பேசப்பட்டு இருக்குது கவனிக்கிறீங்களா? குமாரனை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை பார்த்து. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அட்ரஸ் பண்ணுறார் தாவீது, தேவனே அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ தேவனேங்கிறது யார்கிட்ட சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவை பார்த்து. குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாக இருக்குது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே, அது இயேசு கிறிஸ்துவை பார்த்து தான்,
ஆதலால் தேவனே உம்முடைய தேவன், நீங்களே ஒரு தேவனா இருக்கீங்க, உம்முடைய தேவன் உம்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு தேவன் தான், அவருக்கு மேலே இன்னொரு தேவன் இருக்கார், அவர் தாங்க பிதாவாகிய தேவன். அதுதான் அங்கே கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உம்மை ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினார். ஒரு 4 வார்த்தை தான் இன்றைக்கி நிறைய பேர் தான் கன்ஃபியூஸ் பண்ணுது. யார் பிதா யார் குமாரன்னு கண்டுபிடிக்க முடியாமல். கவனிங்க, தேவன் அப்படின்னா வல்லமை உள்ளவர், மேலானவர்னு அர்த்தம். பிதான்னா அப்பா, தந்தைன்னு அர்த்தம். கர்த்தர்னா காரணமானவர், காரணகர்த்தா சொல்கிறோம் இல்லையா. அடுத்தது ஆண்டவர்னா ஆளுகை செய்பவர். இது வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பிதாவாகிய தேவனுக்கு சரியாக பொருந்தி வரும். ஏன்னா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை விட வல்லமை வாய்ந்தவர் இல்லையா. அவருக்கு அப்பா, அவர் வர்றதுக்கு காரணமாக இருந்தவர். அதே சமயத்தில் ஒட்டுமொத்த சண்ட சராசரத்தையும் தன்னுடைய சர்வ வல்லமையினாலே அவர் ஆளுகிறவர். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, சாத்தான் இந்த மாதிரி சில வார்த்தைகள் வந்து பயன்படுத்தி அவர் தான் இவர் தான் அவருன்னு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டான். நல்லா கவனிங்க. இதை வந்து தெளிவுபடுத்துறதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வரார். பாருங்க, வந்து என்ன சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும். பாருங்க, வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு, இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும். கவனிங்க, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. கிளியராக சொல்கிறார். நிறைய தேவர்கள் இருக்கலாம், வானத்திலேயும் சரி பூமியிலேயும் சரி, ஆனால் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. கவனிங்க, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாம் உண்டாயிருக்கிறோம். அந்த பிதாவாகிய தேவனுக்கென்று தான் நாம் உண்டாயிருக்கிறோமா, அவரால் தான் எல்லாமே உருவாச்சு. இது ஒன்று சொல்லிட்டாரா. அடுத்தது, இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. அப்படின்னா புரிஞ்சுதான், அவர் இருக்கார், இவரும் இருக்கார், இன்னொருத்தர் இருக்கிறார். அவரை மட்டும் பார்த்துறாதீங்க, இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாம் உண்டாயிருக்கிறோம். கிளியராக இருக்கா? ஏற்கனவே அதானே பார்த்தோம். பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் முதல்ல உண்டாக்குனார், அதுக்கப்புறம் அவர் மூலமாக தானே எல்லாம் உண்டாக்குனார் படித்தோம். அதே தான் இங்கே பவுல் சொல்கிறார். பிதாவாகிய தேவன் எல்லா தேவர்களுக்கு விட பெரியவர். புரியுதுங்களா? அப்படி இருக்கிற போது அவர் மூலம் இயேசு கிறிஸ்துவை உருவாக்கி அவர் மூலம் தான் எல்லாமே உருவாச்சு சொல்லிட்டு, இன்னைக்கு ஏன் தெரியுமா இந்த அறிவு இல்லை யாருக்கிட்டையுமே? அவரே அப்பவே விட்னஸ் பண்ணிட்டார். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. பார்த்தீங்களா? ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை சொல்லிட்டார். அதனால தான் இன்னைக்கு 99% கிறிஸ்டியன் ஜனங்களுக்கு அது தெரியல. இந்த அறிவே இல்லை. பிதா வேற, குமாரன் வேற, இந்த அறிவே இல்லாமல் போச்சு. நல்லா புரிஞ்சுக்கலாம். நாமோ இதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தேவனுடைய இதுதாங்க வெளிச்சம். வேதாகமத்தின் வெளிச்சங்களுங்கிறது இதுதான். நாங்களும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு தவறான திருத்துவ போதனையில் தான் இருந்தோம். நிறையா பேசணும், நிறையா கற்றுக்கொண்டோம், எல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட காலங்களில் வேத வசனங்களை படிக்கும்போது நிறைய சந்தேகங்கள் எழும்பும்போது ஏற்பட்ட ஒரு குழப்பம். அந்த குழப்பத்தை ஏற்கனவே முன்னோர்கள் எல்லாம் நிறைய சகோதரர்கள் இருந்தாங்க, படித்தாங்க, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டார்கள், சத்தியம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, உண்மையான தேவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சாங்க, இயேசு கிறிஸ்து யாருன்னு கண்டுபிடிச்சாங்க. அவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? ஏதோ தங்களால் முடிந்த அளவு மக்களுக்கு போய் சொன்னாங்க. அவர்கள் தங்களை பெருசாக பிரபகண்டா பண்ணிக்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். தங்களை பெருசாக பிரபகண்டா பண்ணிக்கவே இல்லை. தங்கள் இருக்கக்கூடிய சபையும் பெருசாக பிரபகண்டா பண்ணிக்கல. காரணம் என்ன தெரியுங்களா? நாம் ஒரு சபையை சார்ந்திருந்தாலும் அந்த சபை நம்மை தேவனிடத்தில் வழி நடத்தாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வழி நடத்தாது, சத்தியம்தான் வழி நடத்தும். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இப்போது வேதாகமத்தின் வெளிச்சங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஒரு சிலர் நினைக்கலாம், இவங்க என்ன சபை அப்படின்னு நினைக்கலாம். நாங்களும் ஒரு சபையை சேர்ந்தவங்க தான். நல்லா புரிஞ்சுங்க.
ஆனால் ஏன் அந்த சபையினுடைய காரியங்களை வெளிப்படுத்துறதில்ல? அப்போது என்ன ஆயிரும் தெரியுங்களா? அப்போ ஒரே கோணத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நாம் இருக்கக்கூடிய சபை ஒரு ஐக்கியத்துக்கு தான் இருக்கிறமே ஒழிய நம்முடைய மெயின் ஐக்கியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடும் பிதாவாகிய தேவனோடும் தான். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது அதனால தான் நம்ம சபையை பிரபகண்டா பண்ணுறதில்லை. எங்களுக்கு சத்தியம் சொல்லிக் கொடுத்த மூத்த சகோதரர்கள் அப்படி தான் இருந்தாங்க. யாரும் தங்களை பிரபகண்டா பண்ணல, சத்தியத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க, அவ்வளோதான். இன்னைக்கும் இது என்ன ஆகிட்டு இருக்கு பாருங்கள். தேவன் அதை அப்படியே மறைக்கல. இன்னைக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற ஒரு சூழ்நிலையை தேவன் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நமக்கு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. சரி, இப்போ கவனிச்சு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர், இந்த தேவன்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அது புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டதுனால அந்த கிரேக்க மொழியில் தியோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு தான் லார்டுன்னு இங்கிலீஷில் இருக்கும். இதையத்தான் தேவன் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. வல்லமையுள்ள தேவன் அப்படின்லாம் இருக்கும் பாருங்க. அப்போ பிதாவாகிய தேவனுக்கும் அது பொருந்தும், கிறிஸ்துவுக்கும் பொருந்தும், ஜனங்களுக்கும் அது சில நேரத்தில் பொருந்தது. சில பேருக்கு வயிறே தேவன் சொல்லியிருக்கு பாருங்க. பிலிப்பியர் 3:19 அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறுன்னு சொல்லியிருக்கு. அப்போ தேவன் வயிறுங்கிறதுக்காக வயிறு தான் கடவுள்னு சொல்ல முடியுமா? அது உருவகமாக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லையா? பாருங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மேலான சத்தியத்தை சாத்தான் என்ன பண்ணிட்டான் பாருங்க, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். எவ்வளவு கிளியரா சொல்லியிருக்காரு பவுல். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னவா இருக்காரா? தேவனுடைய சாயலா. இது யாருங்க பவுலுக்கு வெளிப்படுத்துறது? இந்த சத்தியத்தை கிறிஸ்து தாங்க கூப்பிட்டார். இயேசு கிறிஸ்து தான் கூப்பிட்டார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இன்னொரு விசேஷம் தெரியுமா? அதாவது இயேசு கிறிஸ்து பவுலை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே இந்த பிதாவாகிய தேவனை தாங்க வணங்கிட்டு இருந்தாரு. அவர் பேரில் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். அவருடைய நியாயப்பிரமாணங்களை கற்றுத்தெரிந்தவராக இருந்தார். அந்த ஒரு வெறி யாரும் தேவனுடைய ஸ்தானத்துக்கும் அவருடைய விஷயத்துக்கு வந்துடக்கூடாது. புதுசாக யாரோ வந்திருக்காங்க கிறிஸ்தவர்கள் அடி அப்படின்னார் அந்த வைராக்கியத்தில். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டு தேவனுடைய தரிசனங்களையும் திட்டங்களையும் அவருக்கு காட்டும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி மிக உயர்ந்த நிலைமைக்குள்ளே போயிட்டாங்க. எப்படியாவது நான் கிறிஸ்துவோட போயிடணுங்க அப்படியே ஏங்குறார். எந்த அளவுக்கு வெறுத்தாரோ அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இல்லை. இன்னொரு விசேஷம் என்ன தெரியுங்களா? அதாவது இயேசு கிறிஸ்து அவருக்கு அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி பிதாவாகிய தேவனை அவர் நேசித்தது, அவர் மேலே மதிப்பு வச்சிருந்ததை விட இயேசு கிறிஸ்து தெரிஞ்சதுக்கப்புறம் பிதாவாகிய தேவன் மேலே அவர் காட்டின அன்பு மிகப்பெரியது. ஏன்னா கிறிஸ்து மட்டும்தாங்க பிதாவாகிய தேவனை சரியாக சொல்ல முடியும். அவருடைய ஆழங்கள் அன்பை பற்றி தெளிவாக சொல்ல முடியும். அதை பவுலுக்கு தெளிவாக விளக்கி சொன்னார். ஆனால் பரிதாபம் பாருங்க, பவுல் என்ன எழுதுகிறார்? தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாகிறாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். எல்லாருடைய மனதை குருடாக்கிட்டான். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதனால தான் இன்னைக்கு எல்லாரும் டாக்டராகவும் இன்ஜினியராகவும் ஆகிறாங்க, படிப்பாளி ஆகிறாங்க. பிளைண்ட்னஸ் கொண்டு வந்துடும். நீங்கள் என்ன படித்தாலும் உங்களுக்கு விளங்காது. அதனால தான் ஆண்டவர் ஒரு ஜெபம் பண்ணார் பார்த்தீங்களா? இவைகள் எல்லாம் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம். அப்போது இப்படிப்பட்ட உண்மையான சத்தியங்களெல்லாம் பெரிய பெரிய போதகர்களுக்கே தேவன் வெளிப்படுத்தலைங்க. இன்றைக்கி ஏதோ சாதாரணமான தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாருங்க போது எவ்வளோ ஒரு நன்றியோடு இருக்கணும் நம்ம தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும். ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது ரூபகாரம். நல்லா புரிஞ்சுதுங்களா? அப்போ தேவன் வர்ற இடமெல்லாமே பிதாவாகிய தேவன் தான் குறிக்கும். நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தை, அதில் எந்த மாற்றம் இல்லை. அவர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தார். அவர் கடவுள் நாங்கள் சொல்லப்படவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இங்கிலீஷ்லேயே அப்படித்தான் காட் வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ்ன்னு இருக்கும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? ஓ, கடவுள் தான் மாம்சத்தில் வந்துட்டார், கடவுள் தான் மாம்சத்தில் வந்துட்டார். நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துட்டோம். ஒருவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனிதரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கார். அவர் எப்படி மாம்சத்தில் வர முடியும் இல்லையா? இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்கணும். சின்ன விளக்கம் சொல்லிடலாம். என்னென்னா தேவன் அப்படிங்கிற இடமெல்லாம் தியோஸ் அப்படிங்கிறதான்.
தியோஸ்னாலே வல்லமை உள்ளவர்னு அர்த்தம். அப்போது அவர் வல்லமை உள்ளவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்கிறதா சரி. இல்லை, இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் இதனுடைய விளக்கம் உள்ள போய் பார்க்கணும் போது 1 தீமோத்தேயு 3:16 கவனிச்சு பாருங்க, வாசிக்கலாம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையுள்ளது, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கலாம், கவனிங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இத்தனை வார்த்தைகள் இருக்கு. அப்போ அந்த வார்த்தைகள்ல ஒரு முக்கியமான வார்த்தை தான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இதே ஆங்கிலத்தில் கம்பேனியன் பைபிள்ஸ் எல்லாம் இருக்கு, பெரிய பெரிய ரெஃபரன்ஸ் பைபிள். அதில் எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எவர் மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ he who was made by flesh இருக்கும். எவர் மாம்சத்தில் வெளிப்பட்டாரோ அவர் ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார். அந்த மாதிரி தான் இங்கிலீஷில் இருக்கும். இதே திருவில்லியம் பைபிளில் அதை கிளியர் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தேவன்கிற வார்த்தையே இல்லை பாருங்க. அது கொஞ்சம் கவனிச்சின்னா, நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமில்லை, அது பின்வருமாறு அப்படின்னு போட்டு மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்கும். அவருங்கிற வார்த்தை தான் இருக்கும், புரியுதுங்களா? அதை தான் நம்ம வச்சிருக்கிற புரொட்டஸ்டன்ட் பைபிளில் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னு போட்டான். இதனால தான் வந்த குழப்பம். நிறைய பேர் இதில் தான் குழப்பறாங்க. இது அவங்களே டிரான்ஸ்லேட் பண்ண பைபிள் அங்கே தெளிவாக இருக்குது, அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னு தான் இருக்குது. he who was made by fleshன்னு தான் இருக்கும் ஆங்கில பைபிளில். சில பைபிளில் மட்டும்தான், அது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லக்கூடிய பைபிளில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது அந்த God was manifested in flesh இருக்கும், made by fleshனால வரும். ஸோ கவனிக்கலாம். அப்போ இந்த இடத்துல அந்த காடுங்கிற வார்த்தையை தியோஸுங்கிற வார்த்தையிலிருந்து தேவன் மொழிபெயர்த்ததுனால வந்த ஒரு பிரச்சனை தான் அது. சரி, இப்போ ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்கிறீங்கிறீங்க, க்ரீக் படிக்கிறீங்கிறீங்க, இதெல்லாம் தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு தாங்க இந்த கிளாஸு. தெரியாதவர்கள் தெரிந்து கொள்றதுக்கு தான் கிளாஸு. ஒருவன் இதை விளக்கி சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? பிலிப்பு கந்தாக மந்திரி அந்த ஒரு நிகழ்ச்சி படிச்சிருக்கீங்களா அப்போஸ்தலரில்? அந்த கந்தாக நாட்டு மந்திரி ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிச்சுட்டு போகிறார் ரதத்தில். திடீர்னு பிலிப்பு போய் பக்கத்தில் சேர்ந்துக்கிட்டு இது என்னன்னு கேட்குறார். அப்போ அவர் என்ன சொன்னார்? அந்த மந்திரி, ஒருவர் எனக்கு விளக்கி சொல்லலை எப்படி தெரியும் கேட்டார் இல்லையா? அப்போ பைபிள் அப்படித்தாங்க, விளக்க ஒருத்தர் கட்டாயமே வேணும் இல்லையா? ஆனால் ஒன்று, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது உட்காந்து கேட்டணும். நிறைய பேருக்கு அது விருப்பமே இல்லையா? அதிகமாக பாட்டு பாடுறது, நிறைய பாட்டு பாடுறது, கை தட்டுறது, இதில் தான் அதிகமாக கவனம் செலுத்தார்களே ஒழிய தேவனுடைய வார்த்தைகளை கொஞ்சம் டைம் எடுத்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஜனங்களுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இந்த சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் விளங்குறவங்களுக்கு தான் விளங்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். நம்ம ஜஸ்ட் கேட்டோம்னா போதும். அன்புக்குரிய சகோதர சகோதரி கவனிக்கலாம். அப்போ இந்த இடத்துல அந்த தியோஸ்ங்கிற வார்த்தை தான் தேவன் மொழிபெயர்த்திருக்காங்க. அதனால் இது கடவுள்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இயேசு கிறிஸ்து தான் பிதா, அப்படி தான் இப்போ எல்லாம் சொல்கிறாங்க. சரி, அப்போ ஒரு சீசன் கேட்குறார், பிதாவை எங்களுக்கு காண்பியும். சரிங்களா? இப்போ இவர் தானே பிதா, இவர் என்ன சொல்லணும்? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இவர் தான் பிதா. ஒருத்தர் கேட்குறாங்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும். இப்போ என்ன சொல்லணும்? ஏப்பா, நான் தான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நான் தான்ப்பா பிதா, அப்படி தானே சொல்லணும். அது என்ன என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான்? இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? முதல்ல பிதாவை காண்பியும். ஏன் காண்பிக்க சொல்கிறாங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என் பிதா பரலோகத்தில் இருக்கிறார், அவர் தான் என்னை அனுப்பினார், அவர் அங்கிருந்தெல்லாம் வர முடியாது. அவர் தெளிவாக சொல்லிட்டு இருக்கார், பிதா மேல் இருக்கார். இவங்க கேட்குறாங்க காண்பியும். எப்படி காண்பிக்கிறது? அப்போ பிதாவை இவங்க பார்க்கணும், அதே சமயத்தில் பார்க்க முடியாது. அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னை பார்த்து இல்லை, எங்கள் அப்பா இப்படி தான் இருப்பார், பார்த்துக்கோ. இதைய தாங்க சொன்னார், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். ரொம்ப சிம்பிளாக நானே பிதான்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? அவர் பிதா அல்ல, அவர் பிதாவுடைய தற்சரூபம்னு தானே படிக்கிறோம். பாருங்க, பிலிப்பு என்ன கேட்குறார்?
பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உன்னுடனே இருந்தும் என்னை அறியவில்லையா? அப்படி சொல்லிட்டு தான் கேட்குறேன். அப்படி என்னை அறியவில்லையானா நான் தான் பிதான்னு சொல்கிறேன். என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பின்னு எப்படி சொல்லுகிறான்? ஏப்பா கேட்குறேன்? அவர் தான் பார்க்க முடியாதுல்ல. அப்போ நான் வந்திருக்கேன்ல, நான் எங்கள் அப்பா மாதிரி தான் இருக்கேன். என்னை பார்த்தேன்னா எங்கள் அப்பா பார்த்த மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் பிதாவாகிய தேவனே பூமியில் இறங்கினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தார். காரணம் என்ன? தெளிவாக பவுல் அதுக்கு விளக்கிறார் பாருங்க. கொலோசியர் 1:15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும், அவர் அதரிசனமான, அண்டர்லைன் பண்ணுங்க, தரிசனம்னா பார்க்கறது, அதரிசனமான பார்க்க முடியாத, அப்போ காணவே முடியாத கடவுளுடைய தன்மையின் சொரூபமாக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அவர்கிட்ட போய் பிதாவை காண்பின்னு கேட்குறது எப்படி இருக்கும்? அதுக்கு தெளிவாக சொல்லிட்டார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னா என்ன அர்த்தம்? பின்னாடி ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா, தேவனை ஒருவனும் ஒரு போதும் கண்டதில்லைனார். புரியுதுங்களா? தேவனை ஒருவனும் ஒரு போதும் கண்டதில்லை. யோவான் 1:18 மறுபடியும் பாருங்க, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எங்கள் அப்பாவை வெளிப்படுறதுக்கு தான் வந்திருக்கேன். எங்கள் அப்பா என்னைய மாதிரி தான் இருப்பார். இன்னும் சொல்ல போனால் அவர் மாதிரியே நான் இருக்கேன். அதனால் நீங்கள் பிதாவை வந்து காட்டுங்கன்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. என்னை பார்த்துட்டீங்கல்ல, எங்கள் அப்பா இப்படி தான் இருப்பார். நம்மளே சொல்கிறோம் இல்லையா, அந்த பையன் பாருங்கள் அவங்க அப்பா மாதிரி இருக்கான், சொல்கிறோமா இல்லையா, அவங்க அப்பா மாதிரி இருக்கான். அப்போ இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருப்பார். ஏன்னா பிதாவாகிய தேவனுக்குள்ள தானே கிறிஸ்து வெளி வந்திருக்கார். அப்போ அவர் மாதிரி தான் இருப்பார் இல்லையா? அப்போ பிதாவாகிய தேவன் வந்து தன்னுடைய குமாரனை எப்படி படைச்சிருக்காரு தெரியுங்களா? தன்னை போலவே படைச்சிருக்கார். அதனால தான் இயேசு கிறிஸ்து தைரியமாக சொல்கிறார், என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். இதில் இன்னொரு நகைச்சுவைக்குரிய ஒரு விஷயம் கூட இருக்கு, அன்புக்குரிய சகோதர சகோதரி. இப்போ இயேசு கிறிஸ்து தேவனுடைய தன்மையின் சொரூபம் அவர் மாதிரியே இருக்கார். பிதாவை காட்டுங்கன்னு சொன்னோன்னா அவர் என்ன சொல்றார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு தலை, ஏற்கனவே படித்தோம் இல்லையா, சபையாகிய சரீரத்துக்கு அவர் தான் தலை. ஒருத்தர் வந்து நீங்கள் யாருங்க, நாங்கள் கிறிஸ்டியனுங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படியா, உங்களை யார் வழி நடத்துது? எங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்க வழி நடத்துகிறாரு, அவர் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? என்னை கண்டவன் கிறிஸ்துவை கண்டான்னு சொல்லணும். சொல்ல முடியுதா? நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? என்னை பார்த்துட்டீங்கள, இனி அவரை பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி தான் சொல்கிற மாதிரி தான் நம்முடைய நிலைமை இருக்குது. தைரியமாக சொல்லணும், என்னை பார்த்துட்டீங்கள, என்னுடைய கிறிஸ்து இப்படி தாங்க இருப்பார். அப்போ நம்ம எப்படி நடக்கணும்? அவர் மாதிரியே நடக்கணும். பவுல் எவ்வளோ தைரியமாக சொன்னார் பாருங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற போல நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் பவுலுக்கு இருந்தது. அவர் நடந்தார் கிறிஸ்து பின்னாடி. அதனால தான் தைரியமாக சொல்கிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இந்த வசனத்தாங்க நிறைய பேர் நல்லா பிடிச்சுவோம். பார்த்தீங்களா, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். பார்த்தீங்களா, ஒருத்தர், அவர் ரெண்டு பேர் ஒருத்தர் தானே. அப்புறம் அவரே சொல்லியிருக்கார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அந்த வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க, உற்று கவனிக்கிறீங்களா? நானும் பிதாவும் ஒருவராக இருக்கிறோம் அப்படின்னு இருக்கா, ஒன்றாக இருக்கிறோம் இருக்கா? ஒருவராக இருக்கிறோம்னா தான் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, ஒரே ஆள். இங்கே அவர் அப்படி சொல்லலை, நானும் பிதாவும் ரெண்டு பேர் இருக்கிறோம், ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கோன்னார். புரியுதுங்களா? ஒரே ஆள்னு சொல்லலை, ஒன்றா இருக்கோம்னு சொன்னார். இப்போ இதுக்கு விளக்கம் நம்ம ஆண்டவர்கிட்டயே கேட்டுருமே, ஆண்டவர் எங்களுக்கு இன்னும் புரியல, இன்னும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஆள் மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது, விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, ஆண்டவர் வந்து தான் மரணம் அடைவதற்கு முன்பாக தன்னுடைய சீசர்களை எல்லாம் சுத்தியில் நிற்க வச்சு ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்கிற மாதிரி அருமையான கவுன்சிலிங் கொடுக்குறார். யோவான் 13ஆம் அதிகாரம் 1 கழுவிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. தயவு செய்து உட்கார்ந்து யோவான் சுவிசேஷம் ஃபுல்லாக படிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றின தெளிவான விஷயம் நமக்கு புலப்படும். கொஞ்சம் நிதானமாக படிக்கணும், கடகடன்னு அவசரமாக படிக்கூடாது, சரிங்களா? ஓகே. இப்போது கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தன்னுடைய சீசர்களை சுற்றில் நிற்க வச்சுட்டு அந்த சீசர்களுக்காக கடைசியாக ஒரு ஜெபம் தன்னுடைய பிதாவை நோக்கி பண்ணுறார்.
அதைத்தான் நம்ம அப்படியே பார்த்தோம் போன கிளாஸ்லேயே. யோவான் 17:1 படிச்சுன்னா அவர் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவேன்னு ஆரம்பித்து 3ஆம் வசனம் படித்தோம் இல்லையா? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின என்னையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படி நல்லா பேசிட்டு இப்போ யோவான் 17:11 வாசிக்கலாம். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும். பாருங்க, தேவனிடத்தில் ஜெபம் பண்றார். நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் சொல்றாரு. நான் உங்ககிட்ட வந்துருவாப்பா, நம்மள மாதிரியே இவங்க ஒன்றா இருக்கணும், அதனால் அவங்களை நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது, நீர் என்னை உலகத்திலே அனுப்புனது போல நானும் அவர்களை உலகத்துக்குள்ளே அனுப்புகிறேன். எப்படி சொல்கிறார் பாருங்க, நீர் என்னை உலகத்துக்குள்ளே அனுப்புனது போல நான் அவர்களை அனுப்புகிறேன். அப்போ தேவன் கிறிஸ்து அனுப்புகிறார். 2 பேர் ஒருத்தரா இல்லை, அதே மாதிரி தான் கிறிஸ்து நம்மளை அனுப்புகிறார். அப்போ நம்மளாம் ஒரே ஆளா? நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்புறம் 17:21 பாருங்க, வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் கவனிங்க, நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மிலே ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன் சொல்றார் பாருங்க. நீங்க என்னிலேயும் நான் உங்களிலேயும் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவர்கள் எல்லாரும் நமக்குள்ள ஒன்றா இருக்கணும். அப்போ நீங்க, நான், அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னா ஒரே ஆள் அர்த்தமா? கவனிங்க, ஒரே ஆள் அர்த்தமா? அடுத்த வசனம் பாருங்க, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. அப்போ பிதாவாகிய தேவனும் கிறிஸ்து ஒன்றா இருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? ஒரே ஆள் அர்த்தமா? ஒற்றுமையாக இருக்கிறாங்க, சிந்தையில், செயலில், எல்லாத்துலேயும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க நாமளும் இருக்கணும். அதைத்தான் சொல்கிறார், நாம் ஒன்றாக இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்து அவர்களுக்கு மகிமை கொடுத்தேன். அன்புக்குரிய சகோதர சோழே, ஒன்றா இருக்கிறக்கு மீனிங் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எக்ஸ்ட்ரீமான மீனிங் பாருங்கள். யோவான் 17:23 சொல்லிட்டார், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படினார். அப்போ இந்த தேவனுடைய பிரதான திட்டத்தில் தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே இயேசு கிறிஸ்து செய்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அப்படியே சபை செய்யுது. அதுதாங்க ஒற்றுமை. அந்த ஒன்றா இருக்கிறவங்கிறத கிறிஸ்து எப்படி வெளிப்படுத்தினார்? எனக்குன்னு எந்த ஆசை இல்லை, என் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் வரல, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்தேன்னார். என்னுடைய உபதேசம், என்னுடைய இதில் அவர்கிட்ட என்ன கேட்டனோ அதை தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னார். அப்போ பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் சிந்தையிலையும் செயலையும் ஒன்றா இருக்காங்க. நம்மளும் அப்படித்தாங்க சொல்கிறார், நீங்கள் ஒன்றா இருங்க. அந்த ஒன்றா இருங்கிறத என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரே ஆள்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. இதுதாங்க அறகுறையாக படிக்கிறது. சாத்தான் இப்படி கெடுத்து வச்சிருக்கிறான் நிறைய பேர்த்த. நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம், நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம், இதைவே சொல்லுவாங்க. அவர் எப்படி ஒன்றா இருக்கிறவங்களுக்கு விளக்கமே அவரே சொல்லிட்டார் இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்லி இதெல்லாம் கடைசி காலத்தில் தான் தேவன் அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்தது பாருங்கள், இந்த வசனம் தான் கொஞ்சம் கவனிக்கணும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பரலோகத்தில் சாட்சி இடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே, இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அடுத்தது பூலோகத்திலே அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வசனத்தை உற்று கவனிச்சின்னா அந்த வசனம் மட்டும் பிராக்கெட்டில் போட்டிருக்கும். புரியுதா? சில பேர் சொல்லுவாங்க அது முக்கியங்கிறது பிராக்கெட்டில் போட மாட்டாங்க, முக்கியமாக்குறது அச்செழுத்தில் போடுவாங்க. பிராக்கெட்டில் எப்போ தெரியுமா போடுவாங்க? இதெல்லாம் பத்திரிகையினுடைய தர்மங்கள், பத்திரிகையுடைய ஸ்லாங் இதுதான். அதாவது நம்மளே கவனிச்சு பாருங்கள், நம்ம ஒரு பிஏ படிக்கிறோம்னு வச்சுங்களேன், அதை படிச்சுட்டு இருக்கிற போது நம்ம பேர் போட்டு ஏதோ பத்திரிகையில் போடுறோன்னா பிஏ அப்படின்னு போட்டு ஒன்றா பிராக்கெட்டில் போடுவோம், இல்லைன்னா மேலே ஒரு கோடு போடுவோம். கவனிச்சிருக்கீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஸ்டைல். அது இன்கம்ப்ளீட்னு அர்த்தம், இன்னும் முடிக்கல, அதனால தான் மேலே ஒரு கோடு இல்லைன்னா பிராக்கெட்டு. அதே மாதிரி தான் இந்த வசனத்துக்கு ஏன் பிராக்கெட் போட்டாங்கன்னா இந்த வசனம் ஒரிஜினலில் இருக்குதா இல்லையான்னு தெரியல. புரியுதுங்களா? ரொம்ப நாள் கழித்து இந்த வசனம் ஒரிஜினல் இருக்குதா இல்லையான்னு தெரியல, ஏதோ இருக்குது, ஆனால் ஒரிஜினல் இருக்குதா இல்லையான்னு தெரியாதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா? அதாவது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும் அந்த வசனம் இல்லை, திடீர்னு அந்த வசனம் சேர்க்கப்பட்டிருக்கு. ஜனங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட் இல்லையே, இது எப்படி வந்துச்சு? அப்போ யாரோ எதுக்கோ சேர்த்துனாங்க, அதை அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அது சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது வந்து ஒரிஜினலே இல்லை அப்படிங்கிறதுனால சேர்க்கப்பட்டதுனால எடுக்கவும் முடியல, பயந்துட்டாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிராக்கெட்டில் போட்டாங்க.
புரியுதுங்களா? அது வந்து அந்த வசனம் ஒரிஜினல்லையே இல்லை ஆக்சுவலாக. இப்போ ஆர்சி பைபிள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சி பைபிள் இந்த வசனம் இருக்காது. இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிற பாருங்கள் ப்ரொட்டஸ்டன்ட் பைபிள், சாதாரண பைபிள் எல்லாம் இந்த பைபிளில் மட்டும்தாங்க இருக்கும். ஆர்சி பைபிள் அந்த வசனம் இருக்காது, நல்லா பார்த்துக்கலாம். அதே மாதிரி திருவிலியம் இப்போ அவங்க போட்ட அந்த அமால்கமேட்டட் பைபிள்லேயும் அந்த வசனம் இருக்காது. ஏன் தெரியுமா? ஒரிஜினல் அந்த வசனமே கிடையாது. அப்படின்னா இந்த வசனம் யார் எப்போ சேர்த்துனது? பெஞ்சமின் வில்சன் அப்படிங்கிறவர் போட்டால் ஒரு பைபிள் இருக்குது, நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன். அந்த பைபிளில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அந்த பைபிளே இருக்கிற அந்த ஒரு ஃபோட்டோகிராஃப் தான் அது. எராமஸ் அப்படிங்கிற ஒரு பிஷப், ஒரு பாதிரியார், இன் ஹிஸ் 3rd எடிஷன், அதாவது இந்த பூமியை போப்பு மார்க்கம் அரசாண்டுட்டு இருந்தாங்க 12 நூற்றாண்டுகள். மதத்தையும் அரசாண்டாங்க, அரசாங்கத்திலையும் அரசாண்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ எராமஸ்ங்கிற ஒரு பிஷப்பு இன் ஹிஸ் 3rd எடிஷன் ஆஃப் 1523 1523 வருஷம் இன்சர்டட் த டெக்ஸ்ட் 1 ஜான் 5:7 ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. 1523 வருஷம் எராமஸ்ங்கிற அந்த பிஷப்பு தன்னுடைய 3வது பதிப்பில் 1 யோவான் 5:7 இந்த வசனத்தை சேர்த்துனாங்களா. அத்தாரிட்டி ஆஃப் பாருங்கள் மேனுஸ்கிரிப்ட் நவ் இன் டியூப்ளின் அவங்களே கொடுத்துருக்காங்க. டியூப்ளின்ல இதுக்கான ஆதாரங்கள் உண்டா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இது கொஞ்சம் கவனிங்க. இதெல்லாமே நிறைய பேருக்கு தெரியாது, அப்படியே படிச்சுட்டு போயிடணும். அப்போது எராமஸ்ங்கிற ஒருத்தர் தான் இந்த வசனத்தை 1523 வருஷம் சேர்த்துனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லப்படுகிற பைபிளில் மட்டும்தான் அந்த வசனங்கள் இருக்குது. மற்ற எல்லா பைபிளில், இங்கிலீஷ் பைபிள் இப்போ வரக்கூடிய எல்லா எடிஷன்லையுமே அந்த வசனம் இருக்காது. ஏன்னா அது ஒரிஜினல்லையே இல்லை. அப்போ ஒரிஜினல்லையே இல்லாத வசனத்தை நம்ம வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதில் தான் பவுல் சொன்னார், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். ஏன் திரும்ப பார்க்குறோம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொன்னார், படித்தோம் இல்லையா? நல்ல நிலத்தில் விதைச்சாராம் மனுஷகுமாரன். சாத்தான் வந்து எங்கே நல்ல நிலத்தில் விதைச்சாரோ அங்கே தான் களையை விதைச்சான். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது வேதத்தினுடைய வார்த்தைகள் அவன் களையை விதைக்க முடியாது, போதகங்கள் அவன் களையை விதைச்சான். போதகர்கள் கலையான போதகர்கள் உள்ள கொண்டு வந்தான், கலையான போதனைகளை விதைச்சான். வேத வசனம் உண்மை அப்படியே தான் இருக்குது. அதனால தான் இன்னைக்கு அது வெளிப்படுது, உண்மை என்னங்கிறது வெளிப்படுது. ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த பாருங்கள், இந்த முரண்பாடான வசனங்கள் எல்லாம் இது ஆக்சுவலாக முரண்பாடே கிடையாதுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக பேசுனது நம்ம புரிந்து கொள்ளுதலில் தான் முரண்பாடு இருக்குது. அப்போ யார் மாற்றிக்கணும்? நம்ம தான் மாற்றிக்கணும். சரிங்களா? உன்னையே பிடிச்சிட்டு அப்படியே நிற்கக்கூடாது. அப்படி நின்று ஒரு பிரயோஜனம் ஆக போகிறதில்ல. அது நம்மளை எந்த வகையிலையும் பக்தி விருத்தியோ தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்க்காது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வரட்டு கௌரவத்தில் அப்படி நிற்போம், இல்லை இதுதான் அப்படி நிற்பான். அப்படி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. வேத வசனம் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக நிற்கும். நம்ம அது பின்னாடி தான் போகணும். நம்ம பின்னாடி வேத வசனமெல்லாம் வராது. உன் வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். நமக்கு முன்னாடி பைபிள் போகணும், பைபிள் நமக்கு பின்னாடி எல்லாம் வரக்கூடாது இல்லையா? அது ஆண்டவருடைய இது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு போயிடணும். அப்போ பாருங்க, இப்போ பார்த்த வசனங்கள் எல்லாம் முரண்பாடான வசனங்கள் கிடையாது, முரண்பாடாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் தேவன் இப்போ ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அவங்க போட்ட பைபிளே ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கலாம். இது தனியாக நம்ம தனியாகலாம் பைபிள் எல்லாம் அடிக்கலை. அப்புறம் அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதுலேயே தான் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இப்படி தான் இருக்குது விளக்கம்னு சொல்லி. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக ஒரு சில முரண்பாடான வசனங்களுடைய விளக்கம் பார்த்துட்டோம் இல்லையா? அப்படின்னா பிதாவாகிய தேவன் வந்து அவருடைய மகா பெரிய ஒரு பயங்கரமான ஒரு திட்டம் இருக்குது. அதை தான் இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்துட்ருக்குறோம். இன்னும் கொஞ்சம் பார்க்கல, இன்னொரு 20% தான் பார்த்துருக்குறோம். இனி அடுத்தது வரப்போகிற சப்ஜெக்ட் தான் இன்னும் நிறைய பாடங்கள் இருக்குது. இனிமேல் நீங்கள் பைபிளை படித்து பாருங்கள். பிதா வேற, குமாரன் வேற, ரொம்ப அழகாக உங்களுக்கு வெளிப்படும். அதுக்கு முன்னாடி அது வெளிப்படாது. ஏன்னா அது விவரம் தெரியாமல் உள்ளுக்குள்ள நம்ம போனோம்னா ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்துட்டு இருப்போம். புரியுதுங்களா? அப்போது தேவனுடைய பிரதான திட்டத்தில் கவனிச்சு பாருங்க. தேவன் முதல் உலகத்தில் ஆதாம் ஏவாள் ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததி உருவாகணும்னு படித்தார். தெய்வ பக்தியுள்ள சந்ததி வர்றதுக்கு பதிலாக ராஜ சந்ததி வந்துச்சு. அந்த முதலாம் உலகத்தில் ஜனங்கள் அழிஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாமை தேவன் செலக்ட் பண்ணி இஸ்ரேல் ஜனங்கள் இல்லையா? அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் திருந்துவதற்கு தான் தேவன் என்ன செய்கிறார்னா, தீர்க்கதரிசிகள் அனுப்பினார், முற்பிதாக்கள் அனுப்பினார், ராஜாக்களை கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம், எல்லாத்தையும் அனுப்பிச்சதுக்கப்புறம் அனுப்புறதுக்கு யாருமே இல்லைங்க. பரலோகத்தில் தேவன் வந்து உட்காந்துட்டு
தன்னுடைய மனசில் நினைக்கிறார், எல்லாத்தையும் அனுப்பிச்சாச்சு இஸ்ரேல் ஜனங்க மத்தியில், பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நம்முடைய காரியமாய் போவான் அப்படின்னு சொல்லி தேவன் மனசுக்குள்ளே நினைக்கிறாராம். பாருங்கள், வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 6:8 பாருங்கள். பின்பு யாரை நாம் அனுப்புவேன், யார் நம்முடைய காரியமாய் போவார் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஒருத்தர் சொல்கிறார், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இப்போ நீங்களே சொல்லுங்க, இது யார், யார் நம்முடைய காரியமாய் போவார் அப்படின்னு சொல்லி கேட்டவர் பிதாவாகிய தேவன். அப்பா இதோ நான் இருக்கேன், நான் போகிறேன் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரா. அவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கவனிங்க. சரி, தேவன் நீ போன்னு சொல்லலை, ஆண்டவரே மனமூந்து வரார் இங்கே பலி செலுத்துறதுக்கு. இப்போ ஒரு அப்பா பஸ்ஸில் ஏற்றி அனுப்புகிறார். என்ன சொல்லி அனுப்புவார்? தம்பி பாரு, ஜாக்கிரதையாரு, தூங்கிடாத, அவங்களுடைய உடைமைகளெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோ, அப்புறம் யாராவது பக்கத்தில் பிஸ்கட் கொடுத்தா சாப்பிட்றாதே, போய் இறங்கணுன்னே பர்ஸ் எல்லாம் பத்திரமா வை, எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புகிறார் இல்லையா. அந்த மாதிரி என்னைக்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு வரணும்னு சொல்லி தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை உட்படுத்தினாரோ அப்போவே தேவன் ஆண்டவரை நோக்கி சொல்கிற வார்த்தை பாருங்கள். ஏசாயா 6:9 வாசிங்க. அப்பொழுது அவர் நீ போய் எங்கே போய் இந்த பூமிக்கு நீ போய் என்ன பண்ணணும் தெளிவா சொல்லியிருக்கார் பாருங்க. இந்த ஜனங்களை நோக்கி வாசிக்கலாம். இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டு அறியாமலும் இருங்கள் என்று சொல். என்ன சொல்லணுமா? போனோன்னே அந்த ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து காதார கேட்டு உணர வேண்டாம், கண்ணார கண்டும் அறியாமல் இருங்களும் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும், கவனிங்க, நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்களுடைய அதாவது இயேசு கிறிஸ்து சொல்ல, நீ அவருடைய இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடுனாரா. இயேசு கிறிஸ்துவுக்கு தெளிவாக ஆண்டவர் தேவன் சொல்லியிருக்கார். என்ன சொல்றார்? சுருக்கம், நீ போனோன்னே எல்லார் கண்ணையும் மூடிருட்டார். சரிங்களா? கரெக்டாக இயேசு கிறிஸ்து வந்தார். வந்தோடனே என்ன பண்ணார் தெரியுமா? எல்லார் கண்ணையும் மூடினாராம். எப்படி? அப்படியே போயிட்டுருக்கார். திடீர்னு ஆண்டவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கப்பா இருக்கு. அது ஒரு சின்ன செடியாக இருந்தது, அப்புறம் மரம் ஆயிடுச்சு, ஆகாயத்து பறவைகள் வந்து தங்கிருச்சு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறார். பரலோக ராஜ்யம் ஒரு புளிச்சு போன மாவு கொப்பா இருக்குது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து 3 படி புளிக்க வச்சிருச்சு அப்படிங்கிறார். ஒன்றுமே புரியல. இப்போ என்ன ஆயிடுச்சு? அவங்க கண்ணெல்லாம் மூடி இருக்கு பாருங்க. அப்படின்னா இயேசு கிறிஸ்து எப்படி மூடினார் தெரியுமா? நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அதனால தாங்க இயேசு கிறிஸ்து உவமைகளாக பேசினார். அப்போ தேவன் சொல்லி அனுப்பிச்சதை கிறிஸ்து வந்து அழகாக இங்கே செஞ்சார். விதைக்கிற உவமையில் ஆரம்பிச்சு அப்படியே வரும். ஒவ்வொரு உவமைகளும் சொல்கிறார். அதில் விதைக்கிற உவமைக்கு மட்டும்தான் விளக்கம் சொன்னார், மற்றதுக்கெல்லாம் விளக்கம் எல்லாம் சொல்லலை. அதுலேயே மத்தேயில கவனிச்சு பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் உங்கள் கண்கள் காண்கிறதுனாலே பாக்கியம் உள்ளவைகள் சொன்னார். அவங்களுக்கு ஒன்றுமே புரியல இல்லையா? இப்போ தான் வசனத்தை எடுத்து காட்டுறாரு பாருங்க. மத்தேயு 13:14 வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டு உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். பாருங்க, இதே 13ஆம் அதிகாரம் மேல வசனங்கள் தான் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. 10ஆம் வசனத்தில் கேட்குறாங்க, ஏன் ஊமைகளாக பேசுகிறீர்? ஆண்டவர் கிளியராக சொல்கிறார், இது வந்து பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. அதனால தான் நான் ஊமையாக பேசுகிறேன். நான் இது ஒன்றும் இல்லை, ஏசாயா தீர்க்க தரிசனம் நிறைவேறுதினார். இப்போ நம்ம ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை படித்தோம் இல்லையா? தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பும்போது என்ன சொல்லி அனுப்பினார்? நீ போய் எல்லாருடைய கண்களையும் மூடி போடு. இதையத்தாங்க இயேசு கிறிஸ்து வந்து இங்கே செய்தார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து வந்தோடனே இந்த காரியத்தை செய்கிறதுக்கு தன்னை எத்தனைப்படும் போது, முதல் ஊழியத்துக்கு அவர் போகும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த அப்ரிசியேஷன் என்ன பாருங்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்படித்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு பிதாவாகிய தேவனால் இங்கே கீழே அனுப்பப்பட்டார். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார்?
அப்பவும் பழைய ஏற்பாட்டு காலத்திலையும் பிதாவாகிய தேவனுடைய வாய்ஸ் அவங்களுக்கு கேட்கல. யார் அவரை பார்க்கல. ஆனால் நேரில் வரணும், கடவுள் நேரில் வரணும், இல்லைன்னு நம்ப மாட்டாங்க. அதனால தான் அன்றைக்கி மோசே 40 நாள் மேலே போயிட்டு வரக்குள்ளே கண்ணுக்குட்டி வச்சு வணங்க ஆரம்பித்தாங்க இல்லையா. அப்போ தேவன் நேரில் வர முடியாதுங்கிறனால தான் பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனை போல வந்து பேசிகிட்டு இருந்தார். புரியுதுங்களா? அவரை போல வந்து பேசுகிறார். அப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவர் வந்து பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், நான் தான் அவருன்னார். நல்லா புரிஞ்சுக்கலாம். முரண்பாடான வசனத்தில் இன்னொரு முக்கியமான வசனம், நானே அவர். நிறைய பேர் இந்த வசனத்தை பிடிச்சிக்குவாங்க. நானே அவர்னு சொல்லியிருக்கார் இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன். பழைய ஏற்பாட்டிலே நானே அவர்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அப்படி அவர் சொல்லவே இல்லை அந்த வருத்தத்தில். கவனிச்சு பாருங்க. ஏசாயா 48:12 வாசிக்கலாம். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிறது இஸ்ரேலே, எனக்கு செவி கொடு. பாருங்க, எனக்கு செவி கொடு, நான் அவரே, முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆகியிருக்கிறவரே. நான் அவரே. இந்த நான் அவரேங்கிற வார்த்தை ஏசாயாவில் சொல்லியிருக்கார். இப்போ கேள்வி என்னன்னா, இது பிதாவாகிய தேவனை பற்றி சொல்லியிருக்கா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்கா என்று சொல்லும்போது இதை குறித்து ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார். பாருங்க, யோவான் 8:24 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால். அவரே சொல்கிற பாருங்க, நான் தான்ப்பா இதை சொன்னேன். ஏன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையாகத்தான் இருந்தார். அவர் மாதிரி தானே வந்து பேசினார். படித்தோமா இல்லையா? எத்தனை முறை படிச்சிருக்கிறோம். அப்போ நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்கள் நீங்கள் சாவீங்கன்னார் இல்லையா. அதற்கு அவர்கள், நீர் யார்? இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறவர் தான், நான் ஆதி முதல்ல உங்களுக்கு சொன்னவர் தான் நான் தான் அப்படிங்கிறார். அப்போ உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். சொல்கிறார் பாருங்க, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஆதி இடத்துல நான் தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்ன அனுப்பினார் பாருங்க, அவர் என்ன சொன்னாரோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் தான் நானுன்னார். யார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உங்களை பேசினாரோ நீங்கள் யாரோன்னு நினச்சிக்காதீங்க. என்ன பழைய ஏற்பாட்டு காலத்தில் உங்கள்கிட்ட நான் தான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடி இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். இந்த இடத்துல மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. உயர்த்தின பின்புங்கிறது 2 அர்த்தம் இருக்குது. உயர்த்தினா சிலுவையில் தூக்குனாங்க. சிலுவையில் தூக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவை நோக்கி, என் பிதாவே பேசினார் இல்லையா. பிதாவே வேலை வந்தது நல்லா முன்னாடியெல்லாம் பேசுனதெல்லாம் நம்ம கவனிச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நம்மக்கிட்ட பேசினவர் இவர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களெல்லாம் கூப்பிடும்போது இவங்களுக்கு தொடக்கத்திலிருந்தே மேசியா வருவார், மேசியா வருவார், மேசியா வருவார்னு ஏற்கனவே பிரசங்கிக்கப்பட்டாச்சு. அந்த எதிர்பார்ப்பிலே இருக்கிறாங்க. மேசியா ஏற்கனவே நம்முடைய தீர்க்கதரிசிகள்லாம் சொன்ன ஒரு மேசியா வரப்போகிறார். யாருமே நம்பலை. ஆனால் சீசர்கள் நம்பினாங்க. பாருங்க, ஒரு முறை பிலிப்பு நாத்தான் மேலே கூப்பிட்டு யோவான் 1:45 வாசிங்க. பிலிப்பு நாத்தானியேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவர்களை கண்டோம். என்ன சொல்றாரு பாருங்க. இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்ல, நியாய பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும். அப்போ ஏற்கனவே இவரை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் அவர் தான் யார் தெரியுமா பாருங்க, யோசேப்பினுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. இவர் யோசேப்பினுடைய குமாரன் இல்லை, அப்போ என்ன மாதிரி நம்பிட்டாங்க பாருங்க. அவங்க ஏற்கனவே மோசேயிலிருந்து எல்லா தீர்க்கதரிசிகளும் யாரை குறித்து பேசினாங்களோ அவர் தான் அங்கே வந்திருக்கார். ஸோ சீசர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவரே சொன்னார், நான் தாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துலையும் பேசினேன், தேவனுடைய சார்பாக நான் தான் பேசிகிட்டு இருந்தேன், நானே அவர்னு தெரிஞ்சுங்க, நீங்கள் யாரையோ நினச்சிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கவனிங்க, இது ஒவ்வொரு காரியங்களுமே தேவன் ஆண்டவர் ரீசனபிளாக தான் சொல்கிறார். ஆனால் நம்ம புரிந்து கொள்ளப்பட்ட விதம் தான் வேறையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆதி ஆகமத்தில் எல்லாத்தையும் உண்டாக்குறார் இல்லையா. எல்லாத்தையும் உண்டாக கடவுதுன்னு சொன்னார் பாருங்கள். தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது. அப்போது எல்லா பொருள்களையும் உருவாக்கும் போது உண்டாக கடவுதுன்னு சொன்னவர் மனுஷனை உண்டாக்குற போது மட்டும் கவனிங்க என்ன பேசுகிறார் பாருங்கள். ஆதி ஆகமம் 1:26.
பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ மற்றதெல்லாம் உண்டாக்கடவுன்னு சொன்னவர் நமது சாயலாக மனுஷனை உண்டாக்குற போது மட்டும் நம்மளை மாதிரியே உருவாக்கலாங்கிறார். யார் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்க? இங்கே யார் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க? ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? பிதாவாகிய தேவன் அண்ட சராசரங்களையும் குமாரன் மூலமாக தான் உருவாக்கினார். அப்போ பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரன்கிட்ட பேசுகிறார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. Let us make the man in our own image. நம்மளை மாதிரியே உருவாக்கலாம். தேவன் கிளியராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்ட பேசுறதை கவனிக்கலாம். நிறைய எத்தனை வசனங்கள் அந்த டிஃபரன்ஸ் தெரியும் தெரியுங்களா? அதே மாதிரி தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பாருங்கள். ராத்தரிசனங்களில் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், தானியேல் 7:13. இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வரார். யார்? இயேசு கிறிஸ்து தான் மனுஷகுமாரனுடைய சாயல் ஒப்பானவர். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் பக்கத்தில் கொண்டு வரப்படுறார். நீண்ட ஆயுசுள்ளவர் யாருங்க? அவர் தான் பிதாவாகிய தேவன். கிளியராக இருக்கா? அப்போது பிதாவாகிய தேவன் இடத்துல மனுஷகுமாரனுடைய சாயலான ஒப்பான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் வரார். நீண்ட ஆயுசுள்ள இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அப்படி கொண்டு வரப்படும் போது சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. யாருக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு. இவரே தேவனாகவும் பிதாவாக இருந்திருந்தா இவர் அதுக்கு இன்னொருத்தர் கொடுக்கணும், அவர் தானே வச்சிருக்கணும். இப்போ பிதாவாகிய தேவன் நீண்ட ஆயுசுள்ளவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய இதை எடுத்து கொடுக்குறார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுக்கு எல்லா மகிமை அந்த பாருங்க அவரை சேவிக்கும்படி ராஜரீகம் கொடுக்கிறார். அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத கர்த்தத்துவம் படிக்கிறோம் இல்லையா? அவருடைய ராஜ்யம் அழியாத ஒரு ராஜ்யம். எவ்வளோ டிஃபரன்ஸ் நமக்கு பைபிளில் காட்டுறாங்க. தேவன் வேற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன். அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாருங்க, 4ஆம் அதிகாரம் பிதாவாகிய தேவனுடைய ஒரு சிங்காசன காட்சி இருக்கும். அந்த காட்சியை யோவான் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ஜூம் பண்ணிட்டு 5ஆம் அதிகாரத்துக்குள்ள போறார். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். சிங்காசனத்தில் ஒருத்தர் வீற்றிருக்கிறார், பிதாவாகிய தேவன். அவருடைய வலது கரத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கா. கவனிங்க. அப்போ அந்த 7ஆம் வசனம் பாருங்க. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை என்ன பண்ணுறார்? இப்போ வாங்குறார். புரியுதா? இப்போ ஒருத்தரா 2 பேரா? தேவன் சிங்காசனத்தில் உட்கார்க்கார், அவர் கையில் ஒரு புஸ்தகம் இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து அந்த புஸ்தகத்தை வாங்குறார். 2 பேரும் ஒருத்தரா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வசனங்கள் பைபிளில் தெளிவாக இருக்குதுங்க. ஆனால் சாத்தான் குருடாக்கி இருக்கிறதுனால பெரிய பெரிய கல்விமான்களுக்கும் போதகர்களுக்குமே இந்த உண்மை மறைக்கப்பட்டிருக்கு. சிம்பிளாக மறைச்சிருக்கான். பைபிள் வாசிச்சிங்கன்னா போதும், பைபிளை விசுவாசித்தா போதும், ரொம்ப அழகாக இது வெளியாக தெரிய வரும். இந்த டிஃப்ரென்ஸ் தான் தொடக்கத்திலிருந்து கவனிங்க. பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வித்தியாசம். பிதாவாகிய தேவன் ராஜாதி ராஜா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜகுமாரன். பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரர். யோவான் 15ஆம் அதிகாரம் படிச்சோம் இல்லையா? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் சொன்னார் இல்லையா? அப்போ திராட்சை தோட்டக்காரர் செடி ஒன்றா? அப்போ பாருங்க, பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சை செடி. பிதாவாகிய தேவன் எஜமான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு கீழே வேலை செய்கிறவர். பிதாவாகிய தேவன் நியாயாதிபதி, த டிவைன் ஜஸ்டிஸ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறார். வக்காலத்து வாங்குறவர்னு அர்த்தம். புரியுதுங்களா? அடுத்தது பிதாவாகிய தேவன் அபிஷேகம் செய்பவர். இயேசு கிறிஸ்து அபிஷேகம் செய்யப்பட்டவர். அபிஷேகம் செய்யப்பட்டவங்கிற வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை தாங்க கிறிஸ்து. அதுக்கு ஈக்குவலான எபிரேய வார்த்தை தான் மேசியா. மேசியா எபிரேய வார்த்தை, கிறிஸ்து கிரேக்க வார்த்தை. ரெண்டுக்கு என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னா பண்ணவர் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது பிதாவாகிய தேவன் பரலோகத்தில் இருக்கிறவர்,
ஆண்டவர் அங்கிருந்து இறங்கி வந்தவர். அடுத்தது, பிதாவாகிய தேவன் சாவாமை உள்ளவர், அவருக்கு சாவே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமை உள்ள கடவுள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவர். அடுத்தது, ஒருவரும் காணாதவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க. பிதாவாகிய தேவன் எல்லாத்துக்கும் கீழ்ப்படுத்தினவர். இயேசு கிறிஸ்து அவருக்கு கீழ்ப்பட்டிருந்தவர். பிதாவாகிய தேவனுக்கு ஆதி அந்தமில்லை, தொடக்கமும் முடிவும் இல்லாதவர். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தொடக்கம் இருக்கு பாருங்க. பிதாவாகிய தேவனோட யாரையும் நம்ம ஒப்பிட முடியாது, நல்லா புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, பிதாவாகிய தேவன் அனுப்புகிறவர், இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டவர். பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்புகிறவர், இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டவர். பிதாவாகிய தேவன் எல்லாத்திலும் பெரியவர், இயேசு கிறிஸ்து பிதாவிலும் சிறியவர். நல்லா புரிஞ்சுக்கலாம். பிதாவாகிய தேவன் சர்வ அதிகாரம் வச்சு தன்னுடைய குமாரனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறார். கடைசியாக, பிதாவாகிய தேவன் சிருஷ்டிகர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர். நல்லா படிச்சுக்க, புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தெளிவாக இருக்குது வேதத்தில். இப்படியாக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை கொண்டு பயங்கரமான ஒரு திட்டத்தை வகுத்தார். அது மனுக்குலத்திற்கு ஒரு ரட்சிப்பினுடைய திட்டம். கவனிக்கிறீங்களா? அந்த ரட்சிப்பின் திட்டத்தை படிப்படியாக பல காலகட்டங்களில் பல தீர்க்கதரிசிகள், பல பின்னடியார்களை கொண்டு தேவன் கரெக்டாக வழி நடத்திட்டு வந்துட்டுருக்கார். ஸோ கடைசியாக இதெல்லாம் எதில் முடியுது அப்படின்னா, கிறிஸ்துவுடைய 1000 வருஷ அரசாட்சியில் எல்லாமே ஒரு நல்ல முடிவுக்கு தேவன் கொண்டு வந்துடுவார். அப்போ அவருடைய 1000 ஆண்டு அரசாட்சி இங்கே ஆரம்பிக்கும் போது எல்லா உலக ஜனங்களை உயிர்த்தெழுப்பி அவர்கள் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் அவர்களுக்கு கொடுக்க போகிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை ஒரு பெரிய திட்டமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 15:22 வாசிக்கலாம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அடுத்தது, அதன் பின்பு முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். இது ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரர், நீங்கள் பைபிளில் கொஞ்சம் குறிச்சுங்க. அதாவது தேவனுடைய திட்டத்தினுடைய ஆர்டர் இங்கே கொஞ்சம் டிரான்ஸ்லேஷனில் மாறி வந்திருக்கு, அவ்வளோதான். இந்த ஆர்டரை கரெக்டாக படிக்கிறேன், நீங்கள் தயவுசெய்து நீங்கள் குறித்து வச்சு அந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு விளங்கும். அதாவது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் முதல்ல, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். சரி, அடுத்தது, அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். 23ஆம் வசனம், முதற் பலனானவர் அதில் கிறிஸ்து, பின்பு அவருடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்தோடனே அவருடையவர்கள் திருச்சபை உயிர்ப்பிக்கப்படும். அப்புறம் உடனே என்ன நடக்கும்? அரசாட்சி இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து அந்த அரசாட்சியை கையில் எடுக்கிறார். இதுக்கு அடுத்த வசனம் எங்கே வரணும்னா 25ஆம் வசனம், எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் கிறிஸ்து என்ன பண்ணும்? ஆளுகை செய்யணும். 26ஆம் வசனம், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அப்போ மரணத்தை பரிகரிக்கிற வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்யணும். அப்போ அடுத்ததான் 24ஆம் வசனம் படிக்கணும். அதன் பின்பு முடிவு உண்டாகும். புரியுதுங்களா? அப்போ எல்லா சத்துருக்களையும் பாதப்படியாக்கி ஆளுகை செஞ்சு முடிக்கும் போது தான் தேவனுடைய திட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். அதன் பின்பு ஒரு முடிவு உண்டாகும். நம்ம படிக்கிறோம் இல்லையா? 24ஆம் வசனம், அப்பொழுது எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும், அவருங்கிறது கிறிஸ்து, சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். இதுதான் அல்டிமேட் பிளான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டு அரசாட்சி செய்து ஒட்டுமொத்த உலக ஜனத்தையும் அவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்தி பிதாவாகிய தேவன் கையில் ஒப்பு கொடுப்பார். அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ ஓடிட்டுருக்கு. ஒரு 7000 வருஷ பிளானாக போயிட்டுருக்கு. இயேசு கிறிஸ்து அந்த வேலையை ரொம்ப ஜரூராக செஞ்சிட்ருக்கார். புரியுதுங்களா?
இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலை நடக்க போகுதுங்க. ஒரு அறுவடையை முடிகிற போகுது. முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தின் ஒரு முடிவு வந்துடும். அப்போ உலக ஜனங்கள் உயிர்த்தெழுப்பப்பட்டு இழந்து போன ஆசீர்வாதங்களை எல்லாம் திருப்பி கொடுத்து அந்த மரணத்தையும் அவர் பரிகரிக்கும் போது எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி தேவனும் பிதாவுமாக இருக்கிற ஒரு கையில் ஒப்பு கொடுப்பார். தெளிவாக பைபிள் இருக்கு. இப்போ பாருங்கள், அதுக்கு ஒரு கம்பேரிஷன் கொடுக்குறார் பாருங்க. வசனம் 1 கொரிந்தியர் 15:27 கொஞ்சம் கவனிங்க. இது விளக்கி சொல்லாமல் புரியாது. வாசிக்கிறேன். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தின பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏதாவது புரிஞ்சுதா? மறுபடியும் இன்னொரு வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:27 வாசிக்கலாம். சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஏன் அப்படின்னா இது தமிழில் தாங்க இருக்குது இல்லையா? இதை ரொம்ப மெதுவாக நிறுத்தி நிதானத்தோட ஒவ்வொரு வரியையும் நம்ம என்ன செய்யணும், அர்த்தப்படுத்தி பார்க்கணும். சரி, மெதுவாக போகலாம். சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே. யாருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினது? பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதத்துக்கு சர்வத்தையும் கீழ்ப்படுத்தினாரே. கீழ்ப்படுத்திட்டாரா? ஓகே. அடுத்தது, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது, யாருக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சகலமும் கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லி இருக்கும் போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் இருக்கிறார் பாருங்க, அவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. நல்லா புரிஞ்சுதா? அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் சகலத்தையும் கீழ்ப்படுத்திட்டாருங்கிறதுக்காக தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டவர் அல்ல. அவர் எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மேல்பட்டவர். ஏன் அப்படின்னா பிதாவாகிய தேவன் அப்பா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் இல்லையா? அப்போ பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய மகனுக்கு எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி நீ நல்ல முறையில் அரசாட்சி பண்ணி எல்லா ஜனங்களையும் ஒரு 1000 வருஷம் பரிசுத்தப்படுத்தி என்னுடைய ஜனங்களை பரிசுத்தமாக என்கிட்ட கொடுப்பா அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கையில் அந்த பொறுப்பு படிச்சிருக்கார். ஆண்டவரும் மிக இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஆர்வத்தோட கவனத்தோட அந்த வேலையை செய்துட்டுருக்காரு. எல்லாத்தையும் பர்ஃபெக்ட் பண்ணி தேவன் கையில் அவர் ஒப்பு கொடுக்குறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:28 பாருங்கள். சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாக இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். இதுதான் தேவனுடைய திட்டம். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? எல்லாத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி தேவன் கையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அப்பவும் தேவனுக்கு கீழ்ப்பட்டிருப்பாராம். அதனால தாங்க தன்னுடைய குமாரனை அந்த அளவுக்கு மேலே உயர்த்துறார். வானோர் பூதளத்தோர் எல்லாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியான நாமத்தை தம்முடைய குமாரனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுக்குறார். கவனிப்பார்கள். அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஞானமுள்ள தேவன், எப்படிப்பட்ட இரக்கமுள்ள கடவுள், எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமுள்ள கடவுள். அவரை குறித்து நீ படித்து பாருங்க பைபிளில். நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்? 103ஆம் சங்கீதம் படித்து பாருங்க. அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் என்றைக்கும் கோபம் கொண்டிரார், எப்பொழுதும் கடிந்து கொள்ளார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவத்தை நம்மளை விட்டு விலக்கிறாராம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நம்முடைய பாவத்தை அவர் விலக்கிறாராம். விளக்கலின்னா என்ன ஆயிருக்கும்? நம்மெல்லாம் அழிஞ்சவர்கள், அழிஞ்சவங்க தான். அப்படி அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அன்பான தேவன், கருணையுள்ள கடவுள், புரியுதுங்களா, தன்னுடைய குமாரனை என்ன பண்ணிட்டார்னா, தான் படைச்ச சட்டம் பாவத்தின் சம்பளம் மரணம்.
அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உலக ஜனங்கள் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அதற்கு ஈடு பலியாகத்தாங்க நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அனுப்பினார். உலக ஜனங்களுக்கு வர வேண்டிய தண்டனையை தன்னுடைய மகனுக்கு கொடுத்து உலக ஜனங்களை உயிர்த்தெழுப்பிட்டார். தன்னுடைய மகனை உயிர்த்தெழுப்பினார். ஏன்? தன்னுடைய மகன் உலக ஜனங்களுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். உயிர்த்தெழுந்தது தேவனுடைய பரிசுத்தத்திற்காக அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த வேலையை யாருனாலையும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவனால் மட்டும்தான் முடியும். அவர்தான் எல்லாவற்றிற்கும் மேலானவர். அப்படிப்பட்ட பிதாவை இந்த உலகமே தெய்வமாக கொண்டிருக்க வேணும். ஆதியில் ஆதாமிலிருந்து ஆரம்பித்தான் பாருங்க சாத்தான். இந்த தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி, புரியுதுங்களா, தேவனுடைய அதற்கு பதிலாக விக்கிரகங்களை வணங்க வச்சு, இயேசு கிறிஸ்து வந்தபோது இயேசு கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட் பண்ணி, இப்போ பிதாவாகிய தேவனுக்கு ஆப்போசிட்டாக கிறிஸ்துவே முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டான் பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. பயங்கரமான ஞானி இந்த சாத்தான். அவனை குறிச்செல்லாம் பின்னாடி நம்ம படிக்கலாம். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை முன்னால் நிறுத்தி தேவனை மறைச்சிட்டான் பாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, தன்னுடைய பிதாவை முன்னால் நிறுத்துறான். இது எல்லாத்துக்கும் மேலே கவனிச்சிங்கன்னா, இத்தனையும் அவன் செய்துட்ருக்கான். தேவன் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றுமே பண்ணல பாருங்க. அமைதியாக பொறுமையோடு பார்த்துட்ருக்கார். அவருக்கென்று ஒரு திட்டம் இருக்குது. இன்னைக்கு அவருக்கென்று ஒரு திட்டம் என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தாங்க இருக்கார். அவருக்கு இப்போ முழு நோக்கமே அவருடைய திருச்சபை 144,000 பேர் செலக்ட் ஆகணும். அவருடைய முழு கவனம் அதில் தான் இருக்குது. இந்த சத்தியம் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு போகாது. அது போனாலும் நிறைய பேருக்கு அது புரியாது. ஆனால் தேவன் யாருக்கு செலக்ட் பண்ணியிருக்காரோ அவங்களுக்கு அது விளங்கிடும். இந்த வசனங்கள் விளங்கும், இந்த வசனத்துடைய விஷயங்கள் விளங்கிடும். அதுக்கு தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அன்புக்குரிய சகோதர சூழ்நிலை. அப்படிப்பட்ட அந்த பிதாவுடைய நாமம் என்ன தெரியுங்களா? ஒரு முறை மோசே தேவன் கூப்பிட்டு நீ போய் இஸ்ரேல் ஜனங்களை மீட்டுட்டு வான்னு சொல்லும்போது மோசே கேட்குறார், என்னை அனுப்பினது யாருன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை இந்த மாதிரி சொன்னால் ஏதாவது புரியுமா? இப்போ என்னை யார் அனுப்பினதுன்னு கேட்டால் நான் என்ன தேவனே சொல்கிறது அப்படின்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேங்கிறவர் அனுப்பினார் போய் சொல்லு அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நமக்கு தமிழில் தாங்க அந்த இருக்கிறவராகவே இருக்கிறேன் இருக்கு இல்லையா? இப்போ மோசேக்கு அது சரியாக இன்னும் விளங்கலை இல்லையா? மறுபடியும் தேவன்கிட்ட அவர் கேட்கறக்கூடிய சூழ்நிலை வரும்போது தெளிவாக சொல்கிறார் பாருங்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா அப்படின்னாராம். நான் யெகோவா. பைபிள் இருக்கிற வசனம் தான். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இவ்வளோ நேரம் நீங்கள் சத்தியம் கேட்டீங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கணும். பார்த்தீங்களா, இவங்க யாரு? சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? யெகோவான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்க யெகோவா விட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பிரிப்படுத்தாங்க. யெகோவான்னு சொல்கிறவங்களாம் யெகோவா விட்னஸா? அப்போ பைபிள் யெகோவா விட்னஸ் தானப்போ? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யெகோவாங்கிற நாமம் உலகத்துக்கே பொதுவான ஒரு நாமங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜனத்திற்காக பொருந்தக்கூடிய நாமம் அல்ல. புரியுதா அன்புக்குரிய சகோதரர்களே? இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நாங்கள் புரிய வச்சுறோம். நாங்கள் எல்லாமே ஒளிவு மறைவு இல்லாத தான் சொல்கிறோம். யெகோவாவின் சாட்சிகள்னு ஒரு வகுப்பாக இருக்கிறாங்க, சரிங்களா? அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, அது புரிஞ்சுங்க. அவர்களுக்கும் இந்த சத்தியத்தை சொல்லக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதை சேர்ந்த ஆர்கனைசேஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நம்ம இப்போ நம்ம யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக இந்த சப்ஜெக்ட் இல்லை. இந்த மேடை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, அது என்னன்னு சொல்கிறதுக்காக. யாரையும் தனிப்பட்ட முறையில் நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கூட அப்படித்தாங்க. எடுத்தோடனே யாரையும் தவறாக முடிவு பண்ணிடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கலாம். யெகோவா என்கிற பேர் அவர்களுக்கு மட்டும் சொந்தமான பேர் அல்ல, இது உலக பொறுமுறையான நாமம். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? யெகோவான்னு தமிழில் தான் இருக்குது.
ஆனால் ஆக்சுவலாக யெகோவாங்கிற தமிழில் சொல்லப்பட்ட வார்த்தையே வந்து சரியான வார்த்தையல்ல என்று வேத விற்பனர்கள் சொல்கிறாங்க. ஒரிஜினலாக யாவே அப்படின்னு தான் இருக்கணுமா. புரியுதுங்களா? அதனால தான் பழைய காலத்தில் எபிரேய மொழியில் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை வாயில் வந்து அடிக்கடி உச்சரித்து அந்த நாமத்தை குலைச்சிடக்கூடாதுங்கிறனால இதை நீங்கள் 1935 வருஷங்களில் வந்த தமிழ் பைபிளை பார்த்தீங்கன்னா 7000 இடத்துல பழைய ஏற்பாட்டில் கர்த்தர்னு வர்ற எல்லா இடத்துலையும் யெகோவான்னு தான் இருக்கும். தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்கக்கூடாதுன்னு சொன்னதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா யெகோவான்னு வர்ற எல்லா இடத்துலையும் கர்த்தர்னு போட்டுட்டு முக்கியமான ஒரு 7-8 இடங்களில் மட்டும் யெகோவாங்கிறத போட்டாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு ஏதாவது வந்து இப்போ அதுக்கு காலங்காலமாக அது பாருங்கள். இப்போ தெலுங்கு பைபிள் எல்லாமே யெகோவான்னு தான் இருக்குதான். யாராவது நீங்கள் ரெஃபர் பண்ணுறேன்னு நீங்கள் பண்ணிக்கலாம். தெலுங்கு பைபிள்லாம் அதே பேரில் தான் இருக்குது. அப்போது தேவனுடைய நாமம் போனுச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் வார்த்தைன்னா YHWHன்னு சொல்லுவான். YHWHங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் நம்ம உச்சரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஆங்கிலத்தில் வொவல்ஸ்ன்னு சொல்கிற முடியும். ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஒரு 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 வார்த்தையில் இருந்தால் மட்டும்தான் அது உச்சரிக்க முடியும். அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஒய் பக்கத்தில் ஏ, HW பக்கத்தில் இ போட்டாங்க. யாவே. புரியுதுங்களா? யாவே. அதே தான் இங்கிலீஷில் ஜெகோவான்னு போட்டாங்க, தமிழில் யெகோவான்னு போட்டாங்க. இவ்வளோதான். நல்லா புரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு எபிரேய வார்த்தை. இன்னும் சொல்லப்போனால் இது பிதாவாகிய தேவனுடைய நாமம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்க, நாமம் அல்ல. இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, இருக்கிறவராகவே இருக்கிறேன். இங்கிலீஷில் ஐ ஆம் தட் ஐ ஆம் இருக்கும். இருக்கிறவராகவே இருக்கிறேன்ங்கிற வார்த்தையை எபிரேய மொழியில் சொன்னால் யாவே. அவ்வளோதான். புரியுதா? அப்போ இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே நான் இருந்துட்டு இருக்கிறேன். அது ஒரே ஒருத்தருக்கு தான் அந்த வார்த்தை பொருந்தும். அது பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன்னா அவர் தான் இருக்கிறவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். யாவே. புரியுதுங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதர சொல்ல அல்லேலூயா சொல்கிறோம் இல்லையா? அல்லேலூயான்னு என்ன அர்த்தம் இல்லையா? நிறைய பெந்தெகோஸ்தே சபைகளில் அல்லேலூயா அப்படின்னா அல்லேலூயா அப்படிம்பாங்க. என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு ஒரு சிலர் அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லேலூ அப்படின்னா துதி செய்ன்னு அர்த்தம். யான்னா யாவே. அல்லேலூ யாவே அப்படிங்கிறத அல்லேலூயான்னு சொல்கிறாங்க. யாவே. புரியுதா? பிதாவாகிய யெகோவா தேவனை துதி செய்யுங்கள். அதுதான் அர்த்தம். ஒரு பிரதரை பார்த்து பிதாவாகிய யெகோவா தேவனை நீங்கள் துதி செய்யுங்கள் அப்படின்னு தமிழில் சொல்கிறதுக்கு பதிலாக எபிரேய மொழியில் சொன்னால் பிரதர் அல்லேலூயா. இப்போ எபிரேய மொழியில் யார்கிட்ட சொல்லணும்? எபிரேய மொழி தெரிஞ்சவங்ககிட்ட அல்லேலூயான்னு சொன்ன ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ நாமளே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நமக்குள்ளே சொல்லிட்டு இருக்கிறோம் அல்லேலூயா அல்லேலூயா அப்படிமா, கேள்வி பதில் மாதிரி. அப்போது நம்ம சொல்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. யாருக்கிட்ட சொல்லணும், எதுக்கு சொல்லணும் தெரிந்து கொள்ள வேணும். பைபிளில் வசனம் இருக்கு, அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் இருக்கா? அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய நாமம் அல்ல, அது அவருடைய நிலைமை. அவருடைய நிலைமை தாங்க யாவே. இதை வந்து அரபியில் எப்படி சொல்லிட்டாங்கன்னா யா ஹல்லா அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அவங்க சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் அந்த மாதிரி வந்துருச்சு, யா ஹல்லா அப்படின்னு சொல்லி அது சர்வ வாழ்வுள்ள கடவுள் அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு போயிட்டான். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் கிளியராக கேட்குறார், வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளை எல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? அப்பவே கேட்டிருக்காங்க. பிதாவாகிய தேவன் ஒருத்தருக்கார், அவருடைய குமாரன் ஒருத்தருக்கார். பிதாவாகிய தேவனுடைய நாமம் என்ன? யாவே. அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன? இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா? கேள்வி கேட்டு முடிக்கிறார் பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய நாமம் யாவே, அவருடைய குமாரனுடைய நாமம் இயேசு கிறிஸ்து. இந்த நாமத்தை தாங்க சொல்றதுக்கு வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில். கவனிக்கிறீங்களா? பாருங்க, தன்னுடைய பிதாவின் இடத்துல ஜெபம் பண்றார். யோவான் 17:25 வாசிக்கலாம். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். பிதாவாகிய தேவனை நோக்கி ஆண்டவர் ஜெபம் பண்றார். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவரிடத்தில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன்.
அன்னைக்கு பண்ண ஜெபந்தாங்க இன்னைக்கு அவருடைய நாமத்தை இந்த சத்தியம் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை சொல்லிட்டார். எங்கள் அப்பா என்னை மாறல, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அன்பு, அன்பில் அவர் மாறுறதில்ல, இருக்கிறவராகவே இருக்கிறார். கருணை, கருணையில் அவர் மாறுறதில்ல, இருக்கிறவராகவே இருக்கிறார். புரியல? நீடிய சாந்தம், அவர் மாறுறதில்லை. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டுருக்கார். இருக்கிறவராகவே இருக்கிறார். புரிதுங்களா? அப்படிப்பட்ட பரிசுத்த தெய்வம் இல்லையா, பூரண அன்புள்ள தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசித்தப்படுத்துவதற்காக இந்த பூமியில் வந்தார். என்ன சொல்லிட்டாங்க மக்கள்? நீங்க தான் அவர்ன்ட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஒத்துக்கு வரான்னு யோசனை பண்ணி பாருங்க. நான் அவர் இல்லைப்பா, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய நாமத்தை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு வந்திருக்கேன் சொல்லிட்டார். இன்னைக்கு நமக்கெல்லாம் சொல்லிட்டார். புரியுதா? இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கலாம் இந்த உலகத்தில், அவங்களுக்கும் அவர் சொல்லிடுவார். அன்புக்குரிய சகோதர சோழே, அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த அட்ரஸ் கரெக்டாக போகணுங்கிறதுக்காக எப்படி தெரியல ஜெபம் பண்ணுவாங்க. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய கர்த்தாவேன்னு ஜெபம் பண்ணாங்க. அப்படின்னா ஆபிரகாமுடைய தேவன் தான் நம்ம வணங்கக்கூடிய தேவன். அட்ரஸ் பாருங்க, ஆபிரகாம் மைல் ஸ்டோனை வைக்கிறாங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமாக இருக்கிற தேவனே. முடிக்கிற போது இந்த ஜெபங்களை எல்லாம் உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை மையமாக வச்சு எங்கள் ஜெபத்தை கேளும் தேவனே. அவர் இல்லாமல் எங்கள் ஜெபம் உங்கள்கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? எங்களுடைய பாவத்துக்கு அவர் தான் பரிகாரி. அதனால் அவர் மூலமாக அவருக்காக நீங்கள் கேட்பீங்க என்னுடைய ஜெபத்தை. ஏன்னா எனக்காக அவர் மரிச்சார், அவர் தான். அந்த அர்த்தத்தில் நம்ம ஜெபம் பண்ணக்கூடிய ஜெபம் கேட்கப்படும். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுறதுக்கே தெரியலைங்க. எப்படி தெரியல ஜெபம் பண்ணுறாங்க? அன்புள்ள இயேசு சுவாமி அப்படின்னு ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமின்னு முடிப்பாங்க. யாருக்கிட்ட ஆரம்பித்தோம் யாருக்கிட்ட முடிக்கிறோம்னு தெரியாது. யார்கிட்ட ஆரம்பிக்கிறோமோ அவங்ககிட்ட தானே முடிக்கணும். அன்புள்ள இயேசு சுவாமின்னு ஆரம்பித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவேன்னா இப்போ யார்கிட்ட ஆரம்பித்தோம் யாருக்கு முடிக்கிறோம்? அப்போது ஜெபம் பண்ணுறதுலேயே நிறைய பேருக்கு இன்னும் ஒரு தெளிவு இல்லை பாருங்க. காரணம், இந்த தேவன் வேற குமாரன் வேறங்கிறதுலேயே தெளிவில்லை. இப்போ சொல்லுங்க, முதல் கிளாஸ் இந்த திருத்துவம் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவர் ஒருவராங்கிற போது நிறைய பேர் ஒருவர்னு சொன்னோம். இப்போ சொல்லுங்க, பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவி ஒன்னா? நல்லா புரிஞ்சுக்கலாம். பிதாவாகிய தேவன் அனைத்தையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன். பரிசுத்தாவி பிதாவின் இடத்திலிருந்து குமாரன் மூலமாக வரக்கூடிய வல்லமை. இதுதான் சத்தியம். கவனிங்க, இந்த சத்தியத்துக்கு மீறினது ஒன்றுமே கிடையாது. இதுதான் சத்தியம். இதுக்கு 1000 வசனங்கள் ஆதாரம். மற்றதெல்லாம் வெறும் போதகம்தான். வசனம் சொல்லாது, போதகத்தை தான் போதிக்கலாம். வசனம் கிளியராக இருக்குது. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலே. எல்லாம் சரிதாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நித்திய பிதான்னு ஒரு பேர் இருக்குல்ல, அப்போ அவர் தானே நித்திய பிதா. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ அவர் தானே நித்திய பிதா, அப்போ அவர் தானே பிதா. நிறைய பேர் இதை இந்த ஆர்குமெண்ட் கூட கொண்டு வரதுண்டு. இத்தனை வசனங்களும் பிதா வேற குமாரன் வேறன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு வசனம் மட்டும் இல்லைல்ல அவர் தான் இவருன்னு சொல்லுமா? அப்போ நம்ம என்ன, இந்த வசனம் எங்கே இருக்குது, அதை எப்படி படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், அது வேணும் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, பிதான்னா யாருன்னு சொல்லும்? அப்பா. நித்திய பிதான்னா என்ன அர்த்தம்? நித்தியமாக இருக்கிற அப்பான்னு அர்த்தமா? அப்படியும் சொல்லலாம். அப்போ நித்தியமாக இருக்கிற அப்பா பிதாவாகிய தேவன் தான். இயேசு கிறிஸ்து அப்படி இல்லையே. அவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தானே உருவாக்குறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா நித்திய பிதான்னு என்ன அர்த்தம்? முதல்ல அந்த வசனம் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தூவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வச்சிருக்கிற டைட்டில். சமாதான பிரபுன்னா என்ன? சமாதானத்தை கொடுக்கிறவருக்கு அவர் தான் தலைவர். வல்லமையுள்ள தேவன்,
இருக்கு இல்லையா? பிதாவாகிய தேவனுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு இருக்கு. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன், அதில் எந்த விதமான மாற்றம் இல்லையே. அவரும் ஒரு மேலாக உயர்ந்தவர் தானே, அதிசயமானவர் படிச்சிருக்கிறோம். அப்போ நித்திய பிதான்னு என்ன அர்த்தம் அது வேணும் இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு அவர் பிதான்னு சொல்லப்பட்டிருந்தா ஓகே இல்லையா? எல்லாத்துக்கும் அவர் தான் பிதா, இயேசு கிறிஸ்து தான் பிதான்னு எங்கேயுமே வசனம் கிடையாது. நித்திய பிதான்னு தான் இருக்கு. நித்திய பிதான்னு என்ன அர்த்தம் அது வேணும் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து தன் மரித்த உடனே உயிர்த்தெழுந்து போகிற விஷயமெல்லாம் இருக்கு இல்லையா? இதை குறித்து பேதுரு சொல்கிறார் பாருங்க. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் நித்திய பிதா நித்திய பிதான்னு அவருக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மரிச்சிருக்கார். நித்திய காலமாக இல்லை, அவர் மரிச்சிருக்கார். பாருங்க, பிதாவாகிய தேவன் தான் உயிர்த்தெழுப்பினார். ஆனால் அதே வசனம் சொல்லுது அவர் ஜீவாதிபதி. சொல்லுங்க, ஜீவனுக்கு அதிபதி அவர் தானா? புரியுதுங்களா? அப்போ ஆதாம் முற்பிதான்னு சொல்ற முடியும். ஆதாம் எதுக்கு அதிபதி ஆயிட்டார்? மரணத்துக்கும் பாவத்துக்கும். இயேசு கிறிஸ்து ஜீவனுக்கு அவர் அதிபதியாக இருக்கார். ஆதாம் உலக ஜனங்களுக்கெல்லாம் மரணத்துக்கு பாவத்துக்கு ஒரு பிதாவாக இருந்தால், இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்கு அவர் பிதாவாக இருக்கார். நித்திய ஜீவனுக்கு அவர் பிதாவாக இருக்கார். அதைத்தான் சொல்கிறார். இந்த பிதாங்கிற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. சாத்தானு கூட இருக்குதுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார் பாருங்க. யோவான் 8:44, அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறபடியா. அப்படின்னா அவன் தான் பிதாவா அப்படின்னு அர்த்தம். பொய்யை உருவாக்குனதே அவன் தான், அதனால தான் அவனுக்கு பொய்யுக்கு பிதான்னு பேர். அப்போ நித்திய பிதான்னா நித்திய ஜீவன் கொண்டு வர்றதுக்கு காரணமே இயேசு கிறிஸ்து தான். த ஃபாதர் ஆஃப் எவர்லாஸ்டிங் லைஃப், அதைத்தான் நித்திய பிதான்னு போட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த கம்பேரிஷன் பவுல் ஏற்கனவே சொல்லிட்டார். முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம். அப்போ இயேசு கிறிஸ்து தான் பிந்தின ஆதாம், உயிர்ப்பிக்கிற ஆவி. உயிர்ப்பிச்சு என்ன கொடுக்க போறார்? ஜீவன் கொடுக்க போறார். அந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு பிதாவாகிய தேவனுடைய நிலைமையில் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அவர் ஜீவனை கொடுக்கறதுனால அவருக்கு நித்திய பிதான்னு பேர். இவர் தான் பிதாவாகிய தேவன் அங்கே சொல்லப்படல. நித்திய ஜீவனுக்கு அவர் என்னவா இருக்கார்? அவர் பிதாவாக இருக்கார். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் பைபிள் இருக்கு, எல்லாமே தெளிவாக தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் கூட இருக்கு. ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் இது ஒரு தனி சப்ஜெக்டாக பார்க்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இது வந்து தேவனுடைய திட்டத்தில் ஒரு நீண்ட கால திட்டத்தை தேவன் எப்படி செயல்படுத்த போறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வச்சு அப்படிங்கிறதுக்கு அந்த டைட்டிலே அந்த வசனம். முதல்ல அவர் பிறக்கிறது, அதுக்கப்புறம் இந்த பூமியில் அவர் வந்து தேவனுடைய கர்த்தத்துவம் அவர் கையில் எடுக்கிறது, அதிசயமான விஷயத்தை ராஜ்யத்தில் செய்கிறது, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறது, வல்லமையான ஒரு அரசாட்சியை உலக ஜனங்கள் மேலே பண்ணுறது, கடைசியாக அவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடிய நித்திய பிதாவாக இருக்கிறது, கடைசியாக சமாதானத்தை உண்டு பண்ணுறார். அதுக்கு பிரபுவாக இருப்பார். இதெல்லாமே பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்கிற வேலை. அந்த வேலை தான் இங்கே டைட்டிலாக சொல்லப்பட்டிருக்கு. வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ இதை வச்சுட்டு இவர் தான் பிதாவாகிய தேவனாக இருந்து குமாரனை வந்தார்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. 1000 வசனங்கள் நிறைய நம்ம பைபிளில் நம்ம வாசிக்கலாம். அன்புக்குரிய சூழல். அப்படின்னா இந்த திரித்துவம் அப்படிங்கிற வார்த்தையே நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்முடைய பைபிள்லேயே கிடையாதுங்க. திரித்துவங்கிற வார்த்தையே இல்லை பைபிளில். சாத்தான் எவ்வளவு ஞானமாக இந்த போதகத்தை உள்ளே கொண்டு வந்து பிதாவாகிய தேவனை மறைச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மையும் மறைச்சிட்டான் பாருங்க. அதுதான் அவனுடைய ஞானம். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற மகா பெரிய ஞானம் அவருக்கு இருக்கிறோம். அவர் என்ன பண்ணுறார்? அத்தனையும் உடைச்சி இதெல்லாம் வெளியே கொண்டு வரார். சரி, கடைசியாக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இவ்வளோ கிளியராக பைபிளில் இருக்கும் பொழுது அப்படி இந்த திருத்துவங்கிற போதனை எப்படி உள்ள வந்தது சபைக்குள்ள? இன்னைக்கு பாருங்க, அஸ்திவாரம் போட்டு உட்கார்ந்து எல்லாம் அதில் தான் நிற்கிறாங்க, திருத்துவ கோட்பாடு தான் நிற்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஹோலி ட்ரினிட்டி சர்ச், ட்ரினிட்டி தேவாலயம் என்னென்னமோ சொல்கிறாங்க. ட்ரினிட்டிங்கிற வார்த்தையே பைபிளில் கிடையாது இல்லையா? அப்படின்னா இந்த திருத்துவம் சபைக்குள்ள எப்படி நுழைஞ்சதுன்னு ஒரு பெரிய சரித்திரம் இருக்கு, கவனிக்கலாம். அந்த சரித்திரத்தை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். எப்படி எல்லாம் இந்த திருத்துவம் நம்முடைய கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள நுழைஞ்சது, எனக்கு எப்படி அது நிற்குது, தேவன் இதுக்கு என்ன வழி செய்ய போகிறார் என்பதை குறித்தும்
தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக.